மகள்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. நல்லா இருந்துச்சுமா. இந்த பிரச்சனை போன சித்திரையில அதுக்கடையில ஒரு நாள் வந்தான், 2 நாள் வந்துட்டு. சரி அம்மாவை கொண்டு ஆளுகிட்டையும் கொடுக்கணும். சரி சரி போகணும். சரி கூப்பிடுவோமாம்மா. ஆத்தா ஈஸ்வரி தாய் மாரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி. இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை? தீராத பிரச்சனை தீர்த்து வைக்க மன நிம்மதி இல்லை, மன நிறைவுள்ள ஆத்தா ஈஸ்வரி. உடம்பு பூரா உனக்கு பத்தி எரியுது. உண்மையா பையாதாயி? உடம்பெல்லாம் எரிச்சலா தெரியுதா? மனசுல வலி வேதனை இருக்கு. படுத்தா உசுறு ஓர மாதிரி தெரியுது உன் மனசுக்கே. சரியா தாயி? இப்ப இல்லை சரியா? இப்போ உனக்கு யாரும் எந்த செய்வன பிள்ளை சூரியம்லாம் வைக்கல சரியா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டை வந்துச்சு ஒருத்தரோட. ஞாபகம் இருக்கா? சண்டையெல்லாம் நான் யாரோடையும் போடல. சின்ன வார்த்தை தான் சரியா? பெரிய சண்டையெல்லாம் இல்லை சரியா? சின்ன மனஸ்தாபம். ஓ மனையிலதே வேற யாரும் இல்லை. ஓ மனையிலதே தாய் சொல்லி வரேன். சரி தாயி சரியா? அதுதான் காரணம். உன் மனையில் வந்த சின்ன மனஸ்தாபத்தினாலதே உனக்கு முடியலை இப்போ சரியா? மேல்காலெல்லாம் என்ன செய்யுதுன்னே தெரியல சரியா தாயி? உட்காந்தா உன்னால காலை தூக்கி எழுந்திரிச்சு நிற்க முடியல, எழுந்திருக்க முடியல. அதே தாயி எழுந்திரிச்சு நிற்க கூட செயல் இல்லாமத்தே இருக்கிற சரியா? என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கிற காலம் கொஞ்ச காலம் என்னை நடக்க வைத்தான்னு சொல்லிட்டு இருக்க சரியா? படுத்துட்டீங்கன்னா எனக்கு விதி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க சரியா? ஏதோ இருக்கிற வரையும் கொஞ்சம் நடந்து தெரிய வைதாயின்னு சொல்லி கேட்குற சரியா தாயி? இந்த காலத்துல என்ன செய்யுதுன்னே தெரியல சரியா? சத்த நேரம் கூட என்னால் நடந்து போக முடியல. ஒரு இடத்துல ஒரு வேலை பொழைச்சு கஞ்சி குடிச்சவன் சரியா தாயி? பொழைச்சு கஞ்சி குடிச்ச மனுஷின்னு சொல்லுவேன். இப்போ ஏன் இந்த வயசுல எனக்கு இந்த இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற சரியா? நிம்மதி வீட்லேயுமே உனக்கு நிம்மதியே இல்லை தாயி. ஏதோ பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கிற பெரிய மனுஷன்ற பேர் தான் உனக்கு இருக்குது. மனசுல நிம்மதி இல்லை. எல்லாருனாலுமே உனக்கு நிம்மதி இல்லை. பெத்த பிள்ளைனாலும் இல்லை, குடும்பத்து மக யாருனாலுமே உனக்கு நிம்மதி இல்லை சரியா? எல்லாருனாலுமே உனக்கு மன வலி. ஒரு பக்கம் நம்ம பிள்ளை கஷ்டப்படுறது வேதனைப்படுற, ஒரு பக்கம் கோபத்தில் வேதனை வருது. எல்லா வழியுமே உனக்கு வேதனை மனசில் மிச்சம் சரியா? என்ன பண்ணுறது? யார்கிட்ட போய் கேட்குறது இல்லை. 10 காசு இல்லை ஆஸ்பத்திரிக்கு வைத்தியம் பார்க்க போகணும்னு சொல்லிட்டேன். உண்மையா பையா? 10 காசு இல்லை தாயி, நான் எங்கே தான் வைத்தியம் பார்ப்பேன்னு கேட்குறேன். நான் கைகால் இருந்தாத்தே தான் உழைச்சி 10 ரூபாய் என்கிட்ட இருக்குன்னு கேட்குறேன். நான் யார்கிட்ட தான் போய் கேட்பேன்னு கேட்டேன். எனக்கு கொடுத்து உதவ ஆள் இல்லைன்ட்டேன். கேட்க முடியாது. நான் எடுத்து பிள்ளை விட்டு இருந்தாலும் யாருக்கும் கொடுக்குற அளவில் இல்லைன்ட்டேன். எல்லாமே கஷ்டப்படுதுங்க. நான் பெத்த பிள்ளைய பூராமே கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்குது. நான் எனக்கு எப்படி கொடுத்து உதவுங்கன்னு கேட்டுட்டேன். நான் தலையை சாச்சினா எனக்கு கஞ்சிக்கு வழி இல்லைங்கிறேன் சரியா தாய்? உண்மையா பையாத்தா? தலையை சாச்சினா கஞ்சிக்கு வழி இல்லை. என் தாய் உன்னை நம்பியிருக்க அந்த மகள் நீ வாழ வைக்கணும்னு சொல்லியிருக்க சரியா தாயி? இந்த கலியுகத்தில் தெய்வத்தை மட்டும்தான் நான் நம்பி யார்ட்டையும் போய் சொல்லி அழுக மாட்டேன்ட்டேன். யார்ட்டையும் போய் சொல்லி அழுக மாட்டேன். தெய்வத்திட்ட மட்டும்தான் சொல்லி அழுகு. நீ இருந்தா அந்த காப்பாற்றி கொடுத்தாயி என்னையே. இருக்கிற வரையும் கைகால் சவரியத்தை கொடுன்னு கேட்குற. யாருக்கு எந்த வம்புக்கும் போக மாட்டேன், வழக்குக்கும் போக மாட்டேன் சரியா? யார் என்ன காதுபடா பேசினா கூட யாரையும் எதிர்த்து கேட்க மாட்டேன் சரியா தாயி? எதிர்த்து நீ யாரையும் கேட்டு நீ சண்டை ஓட்ட பாவி இல்லை சரியா? வேதனையை இறக்கி கொடுக்கணும். எனக்கு சோத்தை கொடு, உடம்பு சோத்தை கொடு. இருக்கிற வரையும் கையால் சவரியத்தை கொடுத்தே இந்த மகள்கிட்ட வந்திருக்க சரியா தாயி? இப்போ நீ கேட்டு வந்த வரத்தை கேளு தாயி. தாயே எனக்கு வேறு எந்த தொட்டு தொகம் காணியற எந்த பிரச்சனையும் இல்லை தாயி. எனக்கு முழங்காலில் இருந்து இது நடக்கத்தான் தாய முடியல. அது ஒன்றுதான் எனக்கு வேணும். நடந்து இங்கே ஆத்தா உன்னோட இடத்துக்கு வர்றதுக்கு பரம்பரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3-4 இடத்துல உட்காந்து வந்துட்டீங்க தாயே. என் தீர்த்தத்தை தின்னுறேன் சாப்பிடுதா? இந்த தாயை தேடி என் தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடு. இந்த தாய் நான் உனக்கு சவரியத்தை கொடுக்குறேன். உன் ஆயுசு இருக்க வரைக்கும் அந்த கால் வழியே வராமல் நான் பார்க்குறேன் தாய். இப்படி தாயி? யாருனாலும் வந்துச்சு இந்த கால் வலி சொல்லிட்டு போயிடுறேன் சாமி, விட்டுட்டு போயிடாத. தாய் தானா இருந்தது. யார் செய்வன பழம்லாம் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போகணும், எதுவுமே லேட்டா ஊசி ஓட்டு மாத்திரை சாப்பிட்டு எதுவுமே இல்லை. பரபரன்னு ஊரியாருது. ஊரியாரு வந்தோன்னு இந்த இடத்துல வலிக்குது. சொந்தம் இல்லை, செய்வனையெல்லாம் இல்லை. ஒதுடுமா 5 அம்மாறாக மாதம் எதுவும் நடந்து 3 தடவை தெய்வ ஒத்தாசை இருக்குது உங்களுக்கு சரியா? எந்த செய்வனை ஈவனெல்லாம் உங்களுக்கு ஆள் வலி இல்லை. நீங்களாம் நினைக்கக்கூடாது சரியா? அதனால் இதுக்கு செய்வன பிரச்சனைலாம் இல்லைம்மா. இருந்தால் உங்களுக்கே தெரியும். அம்மா கரெக்டாக இன்னாருன்னு சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். செய்வன பிரச்சனை இல்லை சரியா?